ஃபிஜி நோக்கிய நம்மளுடைய பயணம் இதோ ஆரம்பம். சாமி ஜஸ்ட் மிஸ். ஐயோ தேங்க்ஸ் எல்லாம். சூப்பராக இருக்கு கலரு, வாய்ப்பே இல்லை. தெற்கு பசிபிக்கின் முத்து ஃபிஜி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்மளை இன்ட்ராகேட் பண்ணாது ஒரு இந்தியன். ஸோ ஒரு இந்தியன் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நம்மளை இன்ட்ராகேட் பண்ணி அது அந்த லேடி தனியாக கூட்டு போயிட்டாங்க. இன்னொரு இன்ட்ராகேஷன். நம்ம ஏதோ தெரியாமல் நம்ம வந்து ஸ்டாம்பையே பொய்யா வாங்கிட்டு போகணும். எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அது பண்ணாங்க. நான் சொன்னேங்க பாருங்க, டாக்ஸி மட்டும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கங்கணத்தோட அழகான கடலினிலே ஓடும் ஓடும். எப்படி இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் உலகத்துல போயிருக்கீங்களா கடல்ல? செம மீன் பிடிச்சி வந்திருக்காரு. சூப்பர் கிரேட் ஃபிஷ். ஐயோ பாட்டி அழகா பண்றாங்க. உங்க குமாரோட இந்த புதிய மாபெரும் முயற்சிக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க, நன்றி. வீடியோக்குள்ள போலாம். திங்கள் காலை 8:45 கிளம்ப போகிறோம். இந்த அற்புதமான பசிபிக் பாரடைஸ் சவாய் தீவிலிருந்து. கடைசியாக ஒருக்கா பார்த்துங்களேன் அந்த கண்கொள்ளா காட்சியை. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 9 இருக்கோங்க. அட்டகாசமான தெற்கு பசிபிக் தீவுகள், சவுத் பசிபிக்கில் ஒரு அற்புதமான பாலினீஷியன் தீவான சமோவாவில் இருக்கோம். சமோவாவில் ஒரு குட்டி தீவான இல்லை சமோவாவில் பெரிய தீவான சவாயில் இருக்கோம். ஸோ முந்தின எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. நேற்று சண்டே அந்த கிரிக்கெட்டு காட்டணும்னு நினச்சேன், காட்ட முடியல. அது அந்த சர்ச் ப்ரேயர்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் அப்படியே கிராமங்கள் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். பெருசாக எதுவும் பண்ண முடியல, ஏன்னா மக்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஒன்லி கோயிலுக்கு சர்ச் போகிறதுக்கும் மற்றபடி ரெஸ்ட்டு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு 5 மணிக்கு இங்கேருந்து ஃப்ளைட்டுங்க நாடிக்கு, அடுத்த நாடான ஃபிஜிக்கு. கரெக்டாக 12 மணி ஃபெரி பிடிக்கலான்னு இருக்கோம். சவாயோட அந்த ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து. மணி இப்போ 9. அப்படியே நடந்து போய் பஸ் பிடிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் ஃபெரி பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு. 60 கிலோமீட்டர் போயிட்டு ஃபெரியை பிடிச்சி அந்த பக்கம் உள்ள ஃபெரி பாயிண்ட்டுக்கு போக வேண்டியதான், உப்பலூர் தீவுக்கு. அங்கே தான் நமக்கு ஏர்போர்ட் இருக்குது. அங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஏர்போர்ட்டுங்க. இந்த செட்டப் தான் சூப்பராக இருக்குது. இந்த பீச் ஃபீலுக்கும் அதுக்கும் தென்னை மரத்துக்கும் இதுக்கும் சூப்பர் வா. ஓகே, எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். பட் என்ன பிரச்சனைனா, நமக்கு இப்போ வந்து பெரிய சவால். இதை தனியாக தான் எடுத்துகிட்டு போகணும், பேக்கில் வைக்க முடியாது. இது அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில தனியாக. சரி, ஓகே, நம்ம தங்கியிருந்த பீச் ஃபீலுக்கு ஒரு நன்றி. சரி வாங்க போகலாம். அங்கே பாட்டி இருப்பாங்க, பாட்டிக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு போய் பஸ் ஏறுவோம். பஸ்ஸு உடனே எல்லாம் வராது, 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான். அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஹலோ, தேங்க்யூ. See you. Yeah, bus. Thank you. Bye. இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருக்குது. இல்லை இன்னொரு பாட்டி, மெயின் பாட்டி இங்கே தானே இருப்பாங்க. அழகானமே. Oh, she has gone to hospital. Tell her sorry that I go. Okay? Thank you, Mother. Bye. முக்கியமான இந்த ஜெயின் பாட்டி ஏதோ பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்களாட்டு இருக்கு, ரெகுலர் செக்கப்புக்கு. அவங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் பார்க்க முடியல. சரி பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம், வந்தாலும் வருவாங்க. இங்கே வரும்போது இடம் நேரம் தெரியல, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கிளம்புவோம். அடுத்த நாட்டிற்கான பயணம், ஃபிஜி நோக்கிய நம்மளுடைய பயணம் இதோ ஆரம்பம். நம்ம ஜெயின் பாட்டி வந்துட்டாங்க. சரியில்லை, அவங்களே கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டாங்களாட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறுத்துறாங்க. எனக்கு சொல்லிட்டு போயிடலாம். Mother? Yeah. Okay, I'll leave to Ferry Point. Salalipogo. Yeah, I'm okay. Waiting for the bus. Thank you very much. Thanks a lot. Yeah. This has been a great pleasure, and I'm really touched by your love and hospitality. Okay. And this is a very good beach whale. I will recommend to my viewers. Okay. Yeah. Thank you. Yeah. Bye. See you. Bye. Yeah. Thank you, Mother. Bye. நல்ல வேலை இவங்களை பார்க்கலையேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. பார்த்து சொல்லியாச்சு ஒரு சந்தோஷமா. ஐயோ போகிறாங்களா ஒரு வேளை. Brother, are you going to ferry? Yeah. Salalipogo? Okay, thank you. Yeah. From India.
Yeah, India tourist. I stay in Jane's Beach Valley. Okay. ஸோ மணி 9 o'clock. எனக்கு தெரிஞ்சு 10 o'clock வரைக்கும் பிடிக்க முடியாது. 12 தான். நாங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம், வெயிட் பண்ணுவோம். ஸோ வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டாருங்க. குமார் அப்படின்னு. குமார் மீன்ஸ் பஞ்ச். குமார் மீனா குமாங்குத்தா அப்படின்னு அர்த்தமாமா சமோவன் லாங்குவேஜில். A little bit different from punch. Punch. Tumba. Tumba. Kuma. Thank you. Kuma. To kick you. That is the meaning of Kuma. Kick you. That's just a name in India. Yeah. ஃபெரி டெர்மினல் வந்துட்டோம். பட் என்னென்னா 10:06 மணி. எனக்கு தெரிஞ்சு போயிருக்குமா நின்றுருக்குமா. Thank you, brother. Thanks a lot. Okay. It's a great help. I try to catch that 10 o'clock ferry. Thank you. Yeah. 10 o'clock ferry எடுத்துட்டேங்க. Which way? Oh, this way. சரிங்க. வந்துட்டேங்க. பிடிச்சிடலாம். லாஸ்ட்டாக வந்து சத்தியமாக எதிர்பார்க்கல 10 மணி ferry பிடிச்சிருவேன்னு. சூப்பர். தேங்க்யூ. பை. ஐயோ ஜஸ்ட் ஐயோ ஃபோன் எங்கே விட்டேன்? So I left my phone. I left my phone in the car. Can you call, please? My phone in the car. My dad has. If I have a phone. Oh, yo, I have. What's your number? You know your number? Yo, I forgot the number. I will check there 1 second. Sami, just miss it. Oh, yo. Thanks a lot. It's great help. Thank you. நம்ம ஃபெரி நமக்காக நின்றுருக்குதுங்க. நல்ல வேலை ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனது நல்லதாக போச்சு. ஃபெரி பிடிக்கிற அவசரத்தில் கையில் வச்சுருந்த ஃபோனை காரோட பின்னாடி விட்டுட்டேன். நல்ல வேலை இங்கே வந்து உள்ளே வரும்போது தான் ஞாபகம் வந்தது. நல்ல வேலை இந்த லேடியும் வந்து அந்த காரில் தானே வந்தாங்க. இவங்களை இறக்கி விட்றதுக்கு அந்த தாத்தா வந்தார். நல்ல வேலை இவங்க உடனே இவங்களை பிடிச்சி அவருக்கு கால் பண்ணி, அவர் ரொம்ப தூரம் போகல, ஒரு 5 நிமிஷம் தான் போயிருந்தார். உடனே வந்து காரை திருப்பிட்டு வந்து நமக்காக போய் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. இட்ஸ் a great help. Thank you. Seriously. Thanks a lot. ஃபோன் இல்லைன்னா என்ன ஆகிறது? எல்லாமே இதில் தான் இருக்குது. என்ன குமார், சில சமயம் நான் vlogging இதில் சில விஷயங்களை மறந்துடுறேங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகிடுறேன். அதனால நான் எல்லாத்தையும் எடுக்கணும்னு உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து சில மிஸ்டேக் பண்ணிடுறேன். நல்லா தாங்கவே முடியலைங்க. ரொம்ப சாரி. இனிமேல் இந்த மாதிரி நடக்கூடாது குமார். சத்தியமாக பெரிய கஷ்டமாக போச்சு எனக்கு. நம்ம அப்படியே ஓரமாக போய் அந்த பக்கம் நின்றுலாம் வாங்க. மேலே ஏறி வந்துட்டேங்க. சவாய் விட்டு கிளம்புறோம். 10:30 தான் கிளம்புது. அரை மணி நேரம் லேட்டு. ஆனால் நல்ல லேட்டானது நமக்கு எவ்வளோ நல்லதாக போச்சு பாருங்கள். லிஃப்ட் கிடச்சி கரெக்டாக மோதிட்டோம். ஃபோனை மிஸ் பண்ணி அதுவும் திரும்ப கிடச்சி எல்லாமே சரியாக அமைஞ்சு போச்சு. ஓகே, இந்த சவாய் தீவுக்கு ஒரு நன்றி, ஒரு பாய் பாய் சொல்லிடலாம். பாய் பாய் சவாய். பட் பிரமாதமான ஒரு பாலினீஷியன் தீவு. நமக்கு எப்படி 12 மணிக்கு போயிடலாம். நமக்கு 5 மணிக்கு தான் ஃப்ளைட். டைம் நிறைய இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி மண்டே காலையில் அப்படிங்கிறதுனால நம்ம வெள்ளிக்கிழமை மதியம் வரும்போதும் சரியான கூட்டம். எல்லாம் வந்து இங்கே சவாயில் இருக்கவங்கெல்லாம் உப்புலு அந்த தீவில் தான் வேலை செய்கிறாங்க. அதனால் வந்தாங்க. எல்லாம் 2 நாள் வந்து ஹாலிடே முடிச்சுட்டு இப்போல்லாம் வேலைக்கு போகிறாங்க, படிக்க போகிறாங்க. மோஸ்ட்லி எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, படிக்க போகிறவங்க இந்நேரத்தில் போக மாட்டாங்க. காலையிலேயே 6 மணி ஃபெரியிலிருந்து ஃபெரி இருக்குது, அதுக்கு போயிருப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க உப்புலுவில் எல்லாம் பாருங்க. அதெல்லாம் ஃபுல் கூட்டம், ஜாம் பேக். உள்ளுக்குள்ளே வந்து ரூம் இருக்குது, ஏசி ரூமு. அதெல்லாம் ஃபுல்லாகி வெளியில் ஓவர்ஃப்ளோ அளவுக்கு இருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. அது கீழேலாம் நின்றுட்டுருக்காங்க. சரியான கூட்டம். கடல் ரொம்ப ஓரளவுக்கு அமைதியாக இருக்குதுங்க. ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதனால் ஆட்டம் பெருசாக இல்லை. வெள்ளிக்கிழமை நமக்கு மதியம் வரும்போது நல்லா ஆட்டமாக இருந்தது. போயிட்டுருக்கோங்க. அப்படியே உட்காந்தாச்சு. ஜம்மன் லோக்கல் இடம் கொடுத்தா உட்காந்துட்டேன். இவங்க என்னை வச்சு ரீல்ஸில் எடுக்கிறாங்க. இன்ஸ்டா ரீல்ஸு வீடியோ எடுக்கிறாங்க பாருங்க. வச்சு இதெல்லாம் மூமெண்ட்லாம் வச்சு பயங்கர காமெடியாக இருந்தது பார்க்குறதுக்கு. எடுத்துருக்காங்க பாருங்க ஃபோனில். ஹலோ ஹலோ. வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம் பயணக்கப்புறம் வந்தாச்சு. 11:45 இப்போ தெரியுதா உங்களுக்கு? வல்கனோ எரிமலை சொன்னால உங்களுக்கு. இந்த சமோவா தீவே வந்து நிறைய எரிமலைகளால் உருவானது. நிறைய எரிமலைகள் இருக்குது. ஒரு எரிமலை அங்கே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறதுலாம் உங்களுக்கு டார்மெண்ட்டு தான், எதுவுமே வந்து ஆக்டிவாக இல்லைங்க. ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சுங்க. 1 வீக் தான் போட்டிருந்தேன்.
முடிஞ்சு போச்சு. இப்போ நெட்டு வேறு இல்லை. 1 GB மாதிரி ஏதாவது 1 தலா 2 தலாவுக்கு 1 GB இது மாதிரி கிடச்சிதுன்னா அங்கே டிஜிட்டல் கடை இருக்கும். ஸோ அதில் அந்த சீட்டு மாதிரி இருக்கும்ல, அதை ஸ்க்ராட்ச் பண்ணி போடுறது, அது வாங்கி போட்டுட்டு வெயிட் பண்ணி போகலாம். டைம் நிறையா இருக்குது. 2 மணிக்கு 2:30 இருந்தால் போதும் ஏர்போர்ட்டில். மணி இப்போ 12 தான் ஆக போகுது. ஸோ 2 மணி நேரம் இருக்குது. கிளிக்கிட்டி எங்கேயாவது போகிற வழியில் விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா அதையும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. வந்தாச்சு. விதியை பார்த்தீங்களா? வெள்ளிக்கிழமை மதியம் நம்ம வரும்போது 11:50க்கு அங்கே இறங்கி உள்ளே வந்தோம், இந்த 12 மணி ஃப்ரீ பிடிக்கிறதுக்காக. ஆனால் நம்ம வந்த நேரம் அன்றைக்கி விதி சீக்கிரமாகவே கிளம்பிருச்சு. 11:50க்குலாம் இங்கேருந்து ரிட்டனே போயிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி 11:50க்கு தான் வண்டியை வந்திருக்கு, 12 தான் போகும். ஸோ நம்ம இது தேவைப்படும் போது சீக்கிரம் போயிடுச்சு, ஆனால் நம்ம வரும்போது லேட்டாக வருது. இதை விதிங்கிறது எனக்கு சொல்லுங்க போங்க. ஓகே, ஃபைனலாக இந்த சமோவா எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு நன்றி. பாய். டிபார்ச்சர் லாங் பாருங்களா, உட்காந்துருக்காங்க 12 மணி சரிக்கு. அன்னைக்கெல்லாம் எந்த பஸ்ஸுமே இல்லை, இன்றைக்கி தான் ஏகப்பட்ட பஸ் இருக்குது. சரி, ஓகே. எப்படி தான் ஏர்போர்ட் இங்கேருந்து உங்களுக்கு 5 நிமிஷம் தான். வெளியில் போனாலும் பஸ் இருக்கும், பிரச்சனை இல்லை. டிஜிட்டல் இருக்குல்ல, டாப் அப் மட்டும் பண்ணிக்கிறேன் 1 GBக்கு. மணி 12:30ங்க. அப்படியே அந்த ஃபெரி இது ஹார்பர்லேருந்து வெளியே வந்தாச்சு. சிம் இல்லை, ரீசார்ஜ் கேட்டு பார்த்தேன். மினிமம் 10 தலா ஆகுமா. 10 தலான்னா 300 ரூபா, 5 GB. நான் 1 GB இந்த மாதிரிலாம் எதுவும் கேட்டால் இல்லைன்ட்டாங்க. அது நம்மளோட வந்து டூரிஸ்ட் சிம் ஆமாம். ஸோ அதுக்கு வந்து மினிமமே வந்து 10 தலா 300 ரூபா தான் அப்படின்ட்டாங்க. லோக்கல் சிம் வந்து நமக்கு தரல, அதனால் அது வாங்கியிருந்தால் 1 GBலாம் இருக்காட்டிருக்கு. 1 GB வந்து 2 தலா 60 ரூபா. சரி, ஓகே. சரி, வேணான்ட்டு வந்துட்டேன். இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது, அதுக்கு எதுக்கு நம்ம வந்து 300 ரூபா கொடுக்கணும். அதனால் ஏர்போர்ட்டில் நமக்கு வந்து 1 மணி நேரம் மட்டும் வைஃபை ஃப்ரீங்க. கனெக்ட் பண்ணால் 1 மணி நேரத்தில் கட் ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபிஜி போய் பார்த்துக்கலாம். ஃபிஜி தான் ஃப்ரீ ஏர்போர்ட் ஆச்சு, சாரி ஃப்ரீ வைஃபை ஆச்சு ஃபுல் டைம். பாருங்க, அதிர்ஷ்டம் நமக்கு அடிக்குது. வந்து நின்று 5 நிமிஷம் கூட ஆகல, நம்மளோட சிக்கன் பஸ் வந்துருச்சு. சரிவா, இந்த பஸ் நல்லா இருக்குது. ரோஸ் ப்ளூ காம்பினேஷனே சூப்பர்ப்பா. ஓகே, மியூசிக் போட்டு அதில் விட்றாங்களா? ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, see you, bye. அந்த பொண்ணு இப்போ பைக்கை காட்டினாங்க பார்த்தீங்களா, அவங்கள தாங்க கேட்டேன், யாராவது இப்போ போகிற வழியில் கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்களான்னு. வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. திங்கக்கிழமை காலையில் மேபி ஸ்கூல்ஸ் விளையாடுவாங்களாமா, மற்றபடி மதியம் இந்நேரத்தில் வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. லாஸ்ட் வீக் தான் ஏதோ ஒரு டோர்னமெண்ட் நடந்ததாம்மா, ஸோ நிறைய இடத்துல விளையாண்டுருந்தாங்க அப்படின்னாங்க. இவ்வளோ தூரம் வந்து நான் பார்த்துட்டேன் போகிற வழியில், இருந்தாலும் இறங்கி அது ஒரு தனி விலாகு இது பண்ணுறது, விளையாடுறது ஒரு 1/2 மணி நேரம் ப்ராப்பராக உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணலான்னு பார்த்தா நடக்கலையே. நானும் எவ்வளோ இடத்துலையும் தேடி பார்க்குறேன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை வச்சு லிஃப்ட்டு கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு கிடச்சிருது. இப்போ இருந்தாலும் ஒரு வேளை மிஸ் ஆனால் லேட்டானால் எல்லாமே ஃப்ளைட்டோ இல்லை ஃபெரியோ மிஸ் ஆயிருமேங்கிற பயத்திலேயே பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதே இடத்துல தான் வந்து நம்ம வந்து அன்றைக்கி காலையில் 6:30 மணிக்கு வந்து அந்த பஸ் ஏறி ஏபியாவுக்கு போனோம். ஸோ இந்த சமோவா தீவோட ஒரே ஒரு ஏர்போர்ட், ஒரே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸே கிடையாது. இதுதாங்க ஃபலேலோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். கேபிட்டல் ஏபியா இங்கேருந்து 30 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாண்டுக்கு தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் மோஸ்ட்லி. ஃபிஜிக்கு இருக்குது, அவ்வளோதான். 3 நாடுகளுக்கு மட்டும்தான். அமெரிக்கன் சமோவாக்கு அதுக்கு இருக்குது. வாரத்துக்கு 1 நாள் மட்டும் அமெரிக்கன் சமோவா. அவங்க வந்து இவங்களுக்கு பங்காளி நாடு, அதனால் வாரத்துக்கு 1 நாள் தான். ஃபுல்லாக நியூசிலாந்து ஃப்ளைட்டுக்கு தான் செக்இன் போயிட்டுருக்கு. ஏர் நியூசிலாண்ட். நம்மளுக்கு செக்இன் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. என்கிட்ட கொஞ்சம் மிச்சம் 200 லோக்கல் சமோவன் தலை இருக்குங்க, 230. அதை எய்தர் ஃபிஜியோட கரன்சி ஃபிஜி டாலராக மாற்றிக்கலாம், இல்லை அமெரிக்கன் டாலராக மாற்றிட்டு போய் அங்கே லோக்கல் கரன்சியை மாற்றிக்கலாம். எப்படி எது பெஸ்ட்டாக அமைக்குதுன்னு பார்க்குறேன். நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்னும் மணி 2 ஆச்சுங்க, இன்னும் செக்இன் ஆரம்பிக்கல. இந்த 2:45 மணி நேரம் தான் இருக்குது. பேக்கை வச்சுட்டு அப்படியே கொண்டு உட்காந்துருந்தேன். பாருங்க, இங்கேயே ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. நம்மக்கிட்ட ஒரு 260 தலா பக்கம் இருந்ததுங்க, காயின்ஸ் எல்லாம் சேர்த்தி. அப்புறம் கொஞ்சம் காயின்ஸு இதெல்லாம் வந்து சொவினீரை எடுத்து வச்சுட்டேன். 240 தலாவை சமோவன் தலாவை ஃபிஜியன் கரன்சியாக மாற்றியாச்சு. ஃபிஜியில் வந்து டாலர்னு யூஸ் பண்ணுறாங்க, ஃபிஜி டாலர். ஸோ அதான் வாங்கிட்டேன். 240 தலா கொடுத்ததுக்கு 185 ஃபிஜி டாலர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஃபிஜி கரன்சி. ஸோ முதலில் ஃபிஜி கரன்சி பார்க்குறோம்.
$100 ஃபிஜி டாலருங்க. இதோட வேல்யூ என்ன தெரியுமா இந்தியன் மணிக்கு? இப்போ சமோவா வந்து தலா வந்து 1 தலா 30 ரூபா பார்த்தோமா, ஃபிஜி வந்து 38 ரூபாங்க. 1 ஃபிஜி டாலர் இஸ் ஈக்குவல் டு 38 இந்தியன் ருபீஸ். 37.8 நினைக்கிறேன், 38 வச்சுப்போமே. நம்ம கேல்குலேஷனுக்கு 40 வச்சுப்போம், அதான் ஈஸி. 38 ரூபா போட்டு ஒரு தடவை கேல்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. 40 ரூபான்னு வச்சிடலாம். இங்கே எப்படி 30 ரூபான்னு வச்சோம், 31 நினைக்கிறேன், நம்ம 30 வச்சோம். அங்கே 38 40 ஆக்கிடலாம், ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபிஜி நோட்டு. 100 பாருங்க, 20, 5 இந்த மாதிரி இருக்குது. ஸோ மொத்தம் 185 கொடுத்துருக்காங்க. 5 நோட்டில் 5னே எவ்வளோ? கிட்டத்தட்ட 200 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. ஸோ சிறப்பாக முடிஞ்சுது மணி கன்வர்ஷன். ஆல்ரெடி ஆன்லைனில் செக்இன் முடிச்சிட்டேன். விண்டோ சீட்டே அதுவே ஆட்டோ அலோட்டே விண்டோ சீட்டே ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஃபிஜிக்கு இந்தியன்ஸ்க்கு வீசா தேவை இல்லைங்க. வீசா எக்ஸம்டட் கண்ட்ரி, வீசாவே தேவையில்லை. ஆன் அரைவல் அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் கொடுத்துருவாங்க. பட் வரும்போது கூட பார்த்துருப்பீங்க, நம்மளை இன்ட்ராகேஷன் ரூம் கூட்டிகிட்டு போய் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து விட்டாங்க. இப்போயும் பிரச்சனை இருக்குமா இல்லையாங்கிறது போனால் தான் தெரியும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு நைட்டுக்கு மட்டும் ஹாஸ்டல் புக் பண்ணிட்டேன், நாடி ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு 8 கிலோமீட்டரில். அதுக்கப்புறம் நம்ம என்ன பிளான் பண்ணுறோங்கிறது போய் பார்த்துக்கலாம். ஸோ ஹாஸ்டல் புக்கிங் வவுச்சர் கேட்டாங்கன்னா நம்ம அதை காமிச்சிக்கலாம். booking.comல புக் பண்ணியிருந்தேன் ஹாஸ்டல். ஃபிஜியிலேருந்து அடுத்த கண்ட்ரி போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது. அதாவது ஒரே டிக்கெட் பிஎன்ஆர் தானே நம்ம புக் பண்ணியிருந்தோம் ஃபிஜி ஏர்வேஸில், பார்த்துருப்பீங்க. அந்த 84,000 ரூபாய்க்கு சிங்கப்பூர் டு சிங்கப்பூர் டோட்டல். அது வந்து ஹொனியராக போகிறோம் ஃபிஜியிலேருந்து சாலமன் ஐலாண்ட்ஸ். அதோட டிக்கெட்டும் இருக்குது. அதனால் கண்ட்ரியிலேருந்து வெளியில் போகிறதுக்கான டிக்கெட் இருக்குது, கண்ட்ரியில் தங்குறதுக்கான ஹோட்டல் ஹாஸ்டல் அட்ரஸ் இருக்குது, அதோட புக்கிங் இருக்குது, கையில் பணம் இருக்குது, கேஷ் இருக்குது, கார்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. எனக்கு எங்கெங்கே பிளேசஸ் போனால் அதை பற்றின ஐடியாவும் இருக்குது. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மணி 3 போதுங்க, 2:50. ஆல்மோஸ்ட் எல்லா கூட்டமும் வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அங்கே தான் டிபார்ச்சர் கேட்டு. அப்படியே போய் நம்மளும் வாங்கிடுவோமா? நான் வாங்கிட்டு திரும்பவும் பேசுகிறேன். இந்த டைமில் இதுதான் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால பாருங்கள், எல்லா கவுண்டரும் ஃபிஜி ஏர்வேஸ் தான். அதனால் டக்குன்னு காலி ஆயிடுச்சு. 1/2 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க டோட்டல். இதையே முடிச்சுதுங்க. செக்இன் முடிச்சிட்டேன், போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன். பெருசாக எந்த கேள்வியும் கேட்கல. வெயிட் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாச்சு. வெயிட் செக் பண்ண சொன்னாங்க. 7 கிலோ தான் நமக்கு. ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும்தான் ஃப்ரீ இந்த ஃப்ளைட்டில். 8 கிலோ இருந்தது. ஆஹா அப்படின்னு யோசித்தேன். உள்ளுக்குள்ளே அந்த ஜெர்க்கின் எடுத்து மேலே போட்டேன். 7.5 7.6 வந்துச்சு. ஓகே அப்படின்ட்டாங்க. அங்கே ஓகே சொன்னக்காரன் மறுபடியும் பேக்குள்ளேயே எடுத்து வச்சிட்டேன். டிபார்ச்சர் டிக்ளரேஷன் ஃபார்முங்க. யூஸ்வலாக அரைவல் டிக்ளரேஷன் ஃபார்மு, டிபார்ச்சர் போகிறதுக்குலாம் அந்த வழக்கம் போல் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுப்போம்ல. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். உள்ளே போய் ஃபில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, நான் உள்ளே போகிறேன் டிபார்ச்சர்ஸில். இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது. நான் முடிச்சுட்டு உங்களுக்கு போர்டிங் பக்கத்தில் போயிட்டு பேசுகிறேன். அவருங்க இமிக்ரேஷன் செக்யூரிட்டி முடிஞ்சு கேட்டுக்கு போக வேண்டியதான் அப்படியே. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இமிக்ரேஷனில் எக்ஸிட் போது யூஸ்வலாக எந்த நாட்டிலையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. நம்மளும் கரெக்டாக 8 நாள் வந்துட்டோம். எக்ஸிட் கொடுத்துட்டாங்க, வந்தாச்சு. ஸோ இதுக்கு தாங்க பிரச்சனை பண்ணாங்க. லைஃப் ஜாக்கெட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா மற்றவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னாங்க. ஏங்க நான் வந்து ஏர்ப்ளைன் பயத்துக்காக எடுத்துகிட்டு வரலைங்க லைஃப் ஜாக்கெட்டு. நான் போகிற இடத்துலலாம் வந்து ஸ்னார்கலிங் பண்ணுவேன். அப்போ நான் வந்து ஸ்விம்மிங் எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் தெரியும். அது அந்த சேஃப்டிக்காக தான் நான் வந்து லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா. அதெல்லாம் முடியாது. நீங்கள் இப்போயே நீங்கள் போட்டு போனாலும் சரி, இல்லை கையில் எடுத்துகிட்டு போனாலும் சரி, வந்து நீங்கள் மற்றவங்கெல்லாம் பயப்படுவாங்க. ஃப்ளைட்லேயே வந்து அந்த சீட்டுக்கு அடியில் வந்து லைஃப் ஜாக்கெட் இருக்குது. இன்கேஸ் வந்து இல்லை தண்ணிக்குள்ளே வந்து ஃப்ளைட்டு போயிடுச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க வழக்கம் போல் இல்லை ஃப்ளைட்டில். ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. பாருங்கள், நான் சொன்னேன் பாருங்கள், 50 தலா கொடுத்து வாங்கியிருக்கேன். 1500 ரூபா. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நான் மாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் புதுசாக வாங்கிட்டு இருக்க முடியாது. தயவு செய்து என்னை அலோவ் பண்ணுங்கள் லைஃப் ஜாக்கெட்டு அப்படின்னா. அப்புறம் யார்ட்டையும் போய் ஹையர் அஃபீஷியல்ஸை கேட்டு வந்தாங்க. கேட்டுட்டு ஃபைனலாக ஒத்துக்கிட்டாங்க. நம்ம லைஃப் ஜாக்கெட் நம்ம கூடவே வந்துருச்சப்பா சாமி, சமாளிப்போம். எவ்வளோ தூரம் இது கடத்த முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் இந்தியா வரைக்கும் கொண்டு போய் பார்ப்போம். இல்லைன்னா அட்லீஸ்ட் 4 கண்ட்ரி வனுவட்டு வரைக்கும் வந்துருச்சுன்னா கூட போதும் தான். ஸோ அதாங்க, நம்ம தான் லாஸ்ட் போர்டிங். ஸோ எல்லோரும் போட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக மணி வந்து 4:20. ஸோ ஸ்ட்ரைட்டாக போகிறோம், போட் பண்ணுறோம். 34C. ஹலோ. Hello. தேங்க்யூ. இந்த காதில் வச்சுருக்கிறது வந்து உங்களோட ட்ரெடிஷ்னல் இதுங்க. ஃபிஜிலையும் இப்படி தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் போயிட்டு. தேங்க்யூ. You going? Not bad. நாடி. தேங்க்யூ. தேங்க்யூ. பாய் பாய். தேங்க்யூ. அவ்வளோதான், எல்லோரும் வந்துட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட் போர்டிங். பட் எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரம் தாங்க ஃப்ளைட்டு. இப்போ 5 மணிக்கு எடுத்தால் 7 மணிக்கு போகணுமா? ஃபிஜிக்கு கிடையாது, 6 மணிக்கே போயிடும். ஏன்னா நாடி வந்து 1 மணி நேரம் கம்மி சமோவோட. இப்போ வந்து சமோவா வந்து இந்தியாவோட 7.5 மணி நேரம்னு சொல்லியிருந்தோம்ல, ஃபிஜி வந்து 6.5 மணி நேரம் தான். அதனால் 1 மணி நேரம் கம்மி சமோவோட. இப்போ டுவர்ட்ஸ் வெஸ்ட் நோக்கி போகிறோம்ல இப்போ, அதனால் நேரம் குறையும் இனிமேல். நன்றி சமோவா.
அடுத்தது ஃபிஜி, நம்மளோட 61வது நாடு. பாரு, ஃபிஜிலையும் வந்து தேங்க்யூ புலா. ஃபிஜிலையும் வந்து எங்களுக்கு சமூக மாதிரியே வந்து காதில் வந்து அந்த பூ வச்சுருப்பாங்க. ஸோ அது அவங்களோட ட்ரெடிஷன். நம்மளும் ஒரு பூ வச்சு ஃபோட்டோ எடுத்துருவோமா? சமூகம் எடுக்க மாட்டோம், ஃபிஜியில் கண்டிப்பாக எடுத்துருவோம். கிளம்பிட்டுங்க 4:35, அதாவது 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புது ஃப்ளைட்டு. பாய் பாய் சமோவா, மிக்க நன்றி, சிறப்பாக இருந்தது சமோவா. இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பார்க்க மாட்டோம். அந்த ஃபியா ஃபயர் டான்ஸும் அப்புறம் கிரிக்கெட்டும். சரி பரவாயில்ல, எல்லாமே நினச்சது கிடைக்குமா என்ன? ஃபயர் டான்ஸை ஃபிஜியில் பார்த்துருவோம் கன்ஃபார்மாக. ஓகேவா? இந்த பயணத்தில் வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 9 நம்மளோட 2வது நாடு ஃபிஜிக்கு பயணம். ஃபிஜி ஒரு குட்டி இந்தியா, மினி தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இங்கே பாருங்க, ஃபிஜி ஏர்வேஸில் இருக்கோம். ஹிந்தி படங்களே எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஹிந்தி படங்கள் ஃபுல்லாக இருக்குது. பத்தான்லேருந்து நிறைய படம். ஏன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. நான் குட்டி இந்தியானா அத்தனை ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க, ஹிந்தி வம்சாவளியினர். அதே மாதிரி தமிழ் வம்சாவளியினரும் இருக்காங்க. இதெல்லாமே நம்ம அங்கே போயிட்டு பேசுவோம். ஓகேவா? அட்டகாசமாக வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. பாருங்க, என்னமா பறந்து விரிஞ்சு அடர்ந்த மலைக்காடுகள், பச்சை பசையல்னு ஃபுல்லாக எல்லாம் ஏகப்பட்ட தென்னை மரங்கள் தாங்க. ஃபுல்லாக எல்லாமே நெடு தென்னை மரங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து இது வந்துட்டு பாருங்க, ஃபெரி பாயிண்ட்டு பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே தான் ஃபெரி இருக்குது. பட் சூப்பராக இருக்குது, கலரு வாய்ப்பே இல்லை. என்ன அழகு! ஐயோ, அன்றைக்கி வரும்போது நைட்டு மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி மொத்த அழகையும் எடுத்துடுறோம். அப்படியே டீப் ப்ளூ சீல வந்து ஜாயின் ஆகுது பாருங்கள். இந்த கோரல் ட்ரீஸ் என்ன அழகாக தெரியுது பாருங்கள். அந்த அக்வா ப்ளூருக்கும் இந்த டீப் ப்ளூக்கும் டிஃப்ரென்ஸு. லைட்டாக அப்படியே திருப்புறாங்க. ஆல்மோஸ்ட் மொத்த தீவோட இதுவே தெரியுது. கரெக்டாக தீவை சுற்றி அந்த கோஸ்டல் பீச் ரோடு, மொத்த தீவும் தெரியுது. அப்படியே கொஞ்சம் வேகமூட்டமாக இருக்குது. ஆஹா, நல்ல ப்ளூவாக தெரிகிற இடத்துல இப்படி ஆகுது. அவ்வளோதான், தாண்டிட்டோம். நல்ல அடர்ந்த பசிபிக் பெருங்கடல்களை வந்துட்டோங்க. அப்படி இதெல்லாம் இருக்குல்ல இந்த சைட்டு, அந்த பக்கம் ஐலாண்டு, அக்வா ப்ளூ, அப்புறம் அப்படியே டீப் ப்ளூ, நம்ம ஃபிஜி ஏர்வேஸ். சரி, நான் அப்படியே லைட்டாக ஏதாவது ஒரு ஹிந்தி படமெல்லாம் பார்க்க முடியாது, இங்கிலீஷ் படம் ஏதாவது பார்க்கலாம். தி ஓமன், ஃபஸ்ட்டு உமன். உமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1970ஸ்லேயும் 80ஸ்லேயும் வந்து ஒரு பயங்கரமான பேய் படம். தமிழில் கூட வந்து ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிற வந்து இது ரீமேக் பண்ணாங்க. அப்படியே அட்டக்காப்பி அடிச்சிருப்பாங்க. சின்ன வயசில் வந்து அந்த தமிழில் வந்து ஜென்ம நட்சத்திரம் பார்த்து பயந்துருப்பேன். ஒரு குட்டி பையன் வந்து பேய்வன் நடிச்சிருப்பான், பயங்கரமாக இருக்கும் படம். அது இங்கிலீஷில் வந்தது உமன், அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதோட ப்ரீக்வல் தான் இது வந்து தி ஃபஸ்ட் உமன் சொல்லி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்காட்டிருக்கு. ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ஸோ சாப்பாடு வந்துருச்சுங்க. வெஜ்ஜா சிக்கனான்னு கேட்டாங்க, சிக்கன் சொன்னேன், அவ்வளோதான். ஆப்ஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருக்காங்க. குட்டி, இதெல்லாம் ப்ராப்பர் மீல் கிடையாது, குட்டி ஒரு டிஃபன், அவ்வளோதான். சிக்கன் சாண்ட்விட்சு, கொஞ்சம் சாலட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதோ முஸ்லி பிஸ்கெட்டு. ஆஹா, ஜிலுன்னு இருக்குது. சிக்கன் சாண்ட்விச் தான், ஆனால் கோல்டு சாண்ட்விச். எனக்கே ரொம்ப டயர்டாகிடுச்சு. சம்பளம் பெருசாக சாப்பாடு நிறைய இடங்களில் கிடைக்கல. ஃபிஜியில் அப்படி எல்லா இடத்துலையும் கடை இருக்கும், நம்ம ஊர் சாப்பாட்டே கிடைக்கும். நல்லா சாப்பிட்டு பழைய அந்த ஃபஸ்ட் எபிசோடில் வந்த மாதிரி உடம்பு தேத்திடலாம். பேய் படம் பயங்கரமாக இருக்குது, கண்டினியூ பண்ணுவோம். பாருங்களா, பசிபிக் பெருங்கடல் மேலே பறந்துட்டுருக்கோம். நல்லா நம்ம மேலே பறக்கலாம்.
வந்து விட்டோம். 6:27 சமோவாங்க. ஃபிஜி 1 மணி நேரம் குறைவு. 5:27 வந்தாச்சு. பாருங்க, பிரமாதமாக இருக்குது. சமோவா மாதிரி ஃபிஜி குட்டி தீவு இல்லைங்க. சமோவாவில் ஜஸ்ட் 10 தீவு தான். ஃபிஜி வந்து பெரிய தீவு கூட்ட நாடு. இதை பற்றி நம்ம மறுபடியும் பேசுவோம். இந்த மெயின் நம்ம இருக்க நாடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கிறதே பெரிய பெரிய தீவு. ஆக்சுவலாக வெட்டிலேவு 2 பெரிய தீவு இருக்குது முக்கியமாக ஃபிஜியில். வெட்டிலேவு, வனுவாலேவு. இதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம வெட்டிலேவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் பசிபிக் பெருங்கடலில் இருந்து. அதில் வந்து நாடி இருக்கிறது ஏர்போர்ட்டு. இன்னொரு முக்கியமான டவுன் வந்து சுவா, நாடி சுவா. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பாருங்க, கீழேயே வந்து ஒரு மால்தீவ்ஸில் பார்க்குற மாதிரி ஓவர் வாட்டர் பங்களா இருக்குங்க கீழே. சூப்பராக இருக்குது. ஒரு லகூன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு கடலில் இருந்து உள்ளுக்குள்ளே. அதில் அழகாக இது வச்சுருக்காங்க, ஓவர் வாட்டர் பங்களாஸ், வாட்டர் வில்லா. மால்தீவ்ஸில் பார்த்தது இங்கேயும் இருக்குது ஃபிஜியில். இது மட்டும் இல்லாமல் இதுலேயும் இருக்குங்க. முக்கியமாக வந்து ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா. இப்போது நம்ம பாலினீஷியாவிலேருந்து மெலனீஷியாவுக்கு வந்திருக்கோங்க. ஃபிஜி வந்து ஜாகிரபிக்கலாக மெலனீஷியா, ஆனால் வந்து மக்கள் வந்து உங்களுக்கு பாலினீஷியா மெலனீஷியா மிக்ஸ் ஆகி ரெண்டுமே இருக்காங்க. நம்ம அதை பற்றி பேசுவோமே அடுத்த எபிசோடில், என்ன நடந்தது என்ன ஏதுன்னு. அட்டகாசமான ஒரு சூரிய அஸ்தமனத்தோட இந்த சீசனில் நம்மளோட 2வது நாடு ஃபிஜி வந்து இறங்குறோங்க. முன்னாடி ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஃபிஜி வந்திருந்தா கூட அது டிரான்சிட்டுக்கு. பட் இந்த நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி சுற்றி பார்க்குறதுக்கு இப்போ தான் வரோம். வந்தாச்சுங்க. சூப்பர் அட்டகாசமான லேண்டிங். பூலா, வெல்கம் டு லைஃப், வெல்கம் டு ஃபிஜி, தி ஜுவல் ஆஃப் பசிபிக். தெற்கு பசிபிக்கின் முத்து ஃபிஜி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பெரிய ரன்வே, பிரமாதமாக இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதை முடிச்சுட்டு வெளியில் போயிடணும். ஓகே, வந்துட்டோம். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க பாருங்களா, சான்ஸே இல்லைங்க. பைலட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. தேங்க்யூ பூலா, பூலா பூலா, தேங்க்யூ. ஃபிஜி உங்களை அன்புடன் வரவேற்கிறது, சந்தோஷத்துடன் வரவேற்கிறது. வெல்கம் பூலா. ஹாப்பி தான், ஃபிஜினாலே ஹாப்பி தான். மக்களும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. பிரச்சனை இல்லாத இமிகிரேஷன் தாண்டிட்டோம்னா எல்லாருமே ஹாப்பி. Aloha, Bula. Welcome to Fiji. Bula, 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 Bula. இந்த 16 நாள், அடுத்த 16 நாள் நம்ம வாயிலிருந்து அதிகமாக வர்ற வார்த்தை புலாவாக தான் இருக்கும். சூப்பர். நம்ம அங்கிருந்து வந்துட்டு இருக்கோம். இதுதான் வேற ஃப்ளைட்டு. நிறைய ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா. சவுத் பசிபிக்கோட முக்கியமான ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து நிறைய இந்த பசிபிக் தீவு நாடுகளுக்கும், அப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, சிங்கப்பூர் நம்ம வந்தது, ஜப்பான், ஹாங்காங், அமெரிக்காவில் மட்டுமே வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு, அப்புறம் சான் ஃப்ரான்சிஸ்கோ, டெலாஸ்க்கு புதுசாக விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு பசிபிக்லேருந்து ஈஸ்டையும் வெஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு அற்புதமான ஏர்வேஸ் தான் அந்த ஃபிஜி ஏர்வேஸில். நல்லா ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்கு. நல்ல கரெக்டாக ஆஃபர் ஃபிஜி ஏர்வேஸ், ஃபிஜி சேல் போடுவாங்க. அதில் புக் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சீப்பாக புக் பண்ணலாம். எப்படி நமக்கு இத்தனை அந்த காம்பினேஷன் ஆஃப் மல்டி சிட்டி வந்து 84,000 ரூபாய் கிடச்சிது. ஏன்னா நீ ஃப்ளைட் ரேட் சொல்லேன்னு பார்க்குறீங்களா. இதெல்லாம் சேர்த்து சிங்கப்பூர்லேருந்து நம்ம சமோவா வந்தது, ஃபிஜி வழியாக சமோவாலேருந்து இப்போ வந்திருக்கிறது, இங்கேருந்து சாலமன் போகிறது, அப்புறம் ஃபைனலாக வனுவட்டுலேருந்து மறுபடியும் ஃபிஜி வழியாக சிங்கப்பூர் போகிறது, எல்லா இதுவும் சேர்த்து மல்டி சிட்டியில் 84,000 ரூபாய்க்கு புக் பண்ணேன். அந்த ஆஃபரில், ஃபிஜி ஏர்வேஸ் ஆஃபரில், ஃபிஜி சேலில். அதை பற்றி நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு பேசியிருந்தேன். அதை பார்க்குறதுனா பாருங்கள். விலாவரியாக விளக்கியிருந்தேன் எப்படி இந்த சீசன் அமைஞ்சுது அப்படின்னு. பட் முக்கியமாக இந்த சீசனோட ஜீவ நாடி ஃபிஜி தான். இதுக்கு மேலே பேசக்கூடாது, கட் பண்ணிக்கிறேன். நான் முடிச்சுட்டு பேசுகிறேன். ஓகே, வெற்றி வெற்றி. ஃபிஜி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்மளோட 61வது நாடு ஃபிஜி, தெற்கு பசிபிக்கின் அட்டகாசமான தீவு நாடு ஃபிஜி. சந்தோஷமாக என்டர் ஆகிட்டேங்க. சில பிரச்சனைகள் இருந்தது. இன்ட்ராகேஷன் முதல் மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வெளியில் போயிட்டு சொல்லட்டுமா, ஏன்னா இங்கே இது இருக்குது எடுக்க சொல்லுவாங்க. இத்தனைக்கு என்னென்னா நம்மளை இன்ட்ராகேட் பண்ணாது ஒரு இந்தியன். ஸோ ஒரு இந்தியன் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நம்மளை இன்ட்ராகேட் பண்ணி ஃபைனலாக வந்து நம்ம ட்ராவலர்னு ஒத்துக்கிட்டு
என்ட்ரி கொடுத்துட்டாரு. நான் வெளியில் போயிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். ஓகேவா? Bula. Bula. Welcome to Fiji. Welcome to life. Welcome. Bula. Nice brother. Thank you. சரி, முடிச்சுட்டு பேசுகிறேன். சூப்பராக வந்துட்டோம். வோடஃபோன் இதெல்லாம் இருக்குது. நம்ம எடுக்கிற சிம் வந்து நம்ம இங்கே வாங்க வேணாங்க. ஹாஸ்டல் போக போகிறோம். ஹாஸ்டல் போயிட்டு இங்கே வைஃபை இருக்குது. வைஃபை வச்சு எப்படி போகிறதுன்னு போட்டு நாளைக்கு சிட்டியில் டவுனில் வந்து சிம் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இங்கே விட சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், உறுதியாக. சரி, ஓகேவா? ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, வழக்கம் போல் இமிக்ரேஷன்கிட்ட போனேன். இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து எப்போ ரிட்டர்ன் போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டாக வந்து 16 நாள் கழித்து கிளம்புறேன் அப்படின்னா அந்த டேட்டும் ஐட்டனரி இருக்குல்லங்க, ஃபிஜி ஏர்வேஸ் ஐட்டனரி கொடுத்தேன். இன்னும் நம்பிக்கை இல்லை. இன்ட்ராகேஷன் ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு போய் தனி ரூமில் விட்டாங்க. அவங்க பார்த்துட்டு சரி அந்த நம்மளோட பிஎன்ஆர் நம்மளோட பேரை வச்சு ஃபிஜி ஏர்வேஸில் வெப்சைட்டில் செக் பண்ணாங்க. நம்ம எதுக்கு ஏமாத்திரம், கரெக்டாக இருக்குது. ஸோ அது ஓகே. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, 16 நாள் தங்குறீங்க, அக்கமடேஷன் காட்டுங்கன்னாங்க. நான் முதல் நாள் இன்றைக்கி நைட்டு மட்டும் அக்கமடேஷன் காட்டு. நம்ம எப்பவுமே அப்படி தானே பண்ணுவோம். ஒரு நைட் ஸ்டே பண்ணுவோம். அப்புறம் பிளானை நம்ம போகிறதுக்கு தகுந்தப்போ நம்ம புக் பண்ணிப்போம். நீங்கள் ஒரு நைட்டு தான் புக் பண்ணியிருக்கீங்க, எப்படி 16 நைட் தங்கிப்பேன்னு கேட்டாங்க. இல்லை பாருங்க, என்ன வழக்கமான டூரிஸ்ட் கிடையாது. ஒரு 5 நாள் வந்து ஒரு ரெசார்ட்டில் தங்கிட்டு போகிறது. இது வந்து பேக் பேக்கிங் ஸ்டைல். அப்படியே மூவ் ஆகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு தீவு 2-3 நான் சொன்ன இந்த மாதிரி வனுவலெவு, வெட்டிலெவு, இது வெட்டிலெவு, அப்புறம் வனுவலெவு போகிறேன், அப்புறம் தவுனி ஐலாண்டு போகிறேன். இந்த மாதிரி பல ஐலாண்ட்ஸ் வந்து ஐலாண்ட் ஹாப்பிங் பண்ணி பல்வேறு விஷயங்கள் பண்ண போகிறேன் அப்படின்னா. ஸோ அதனால் என் பிளான் எனக்கே வந்து நாளானிக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா. இல்லைங்க, ஃபிஜி ரூல்ஸ் பிரகாரம் மினிமம் 1 வீக் ஆகுது அக்கமடேஷன் வந்து நீங்கள் ப்ரூஃப் காமிச்சா தான் நாங்கள் வந்து இது வீசா ஆன் அரைவலுங்க, அது வந்து கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. ஃப்ரீ வீசா ஆன் அரைவல் ஃப்ரீ, ஜஸ்ட் என்ட்ரி, அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுறதுங்க அப்படின்னா, 1 வீக் அட்லீஸ்ட் கண்டிப்பாக காட்டியே ஆகணுமான்னாங்க. காட்டி ஆகணுன்னாங்க. சரி, நான் புக் பண்ண போயிட்டேன். அப்புறம் வந்து பணம் எவ்வளோ வச்சுருக்கேன்னு கேட்டாங்க. நல்ல வேலை $1000 வந்துட்டு வந்து நல்லதாக போச்சுங்க. அதை கேஷாக காமிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ன கார்டு யூஸ் வச்சுருக்கீங்க, அதாவது இது தவிர வேறு என்ன மணி சோர்ஸ் அப்படின்னாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நியோ அதெல்லாம் காட்டினேன். அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னாங்க. நம்ப மாட்டீங்க, அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னாங்க. அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த கார்டுக்கு இந்த நம்பருக்கு இவ்வளோ அக்கௌண்ட்டு, ஒன்றில் 70,000, ஒன்றில் 4 lakh, இன்னொன்று 50,000 இருந்தது. எல்லாம் காட்டினதுக்கப்புறம் நம்பி 4 months என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம இந்தியன்ஸ் தான் இங்கே இருக்காங்க. நான் இன்ட்ராகேட் பண்ணதே ஒரு இந்தியன் தான், அதாவது ஃபிஜி இந்தியன். 100 வருடங்களுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்க. ஃபிஜி இந்தியன் நம்மளை வந்து ஒரு இல்லீகல் இமிகிரண்ட்டாக வந்து செட்டில் இதாகிடுவானோ. ஏன்னா இந்தியன்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி டூரிஸ்ட்டாக உள்ளே வந்துட்டு அப்படியே இங்கே ஏதாவது கடைகளில் இவங்களோட பிஸ்னஸில், நார்த் இந்தியன் பிஸ்னஸில் எல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்களாட்டிருக்கு. அதனால் என்ன, வர்றவங்கெல்லாம் வந்து நம்மளை இந்த அளவுக்கு துருவி நோண்டி விசாரிக்கிறாங்க. நம்ம பேசின இங்கிலீஷு நம்மக்கிட்ட இருக்க 60 கண்ட்ரியோட என்ட்ரி, அமெரிக்கன் வீசா, $1000 ஃப்ளைட் ஐட்டனரி, நான் பேசின இவ்வளோ பெரிய பிளானு, இதெல்லாம் தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஓகே இவன் உறுதியாக ட்ராவலர் தான், திரும்ப போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக 4 மாதம் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வச்சுருந்தால் தான் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியுது அவங்கள. சில பேர்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து ரிட்டன் டிக்கெட்டை மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க. கண்டிப்பாக உள்ளோட மாட்டாங்க. பேஸ்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க உண்மையாக வந்திருக்கோமா, எதுக்கு வந்திருக்கோன்னு. ஸோ தயவு செய்து ஜாபுக்காகலாம் ஒர்க் வீசாவில் வாங்க. டூரிஸ்ட் இதில் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க ஷோராக. ஸோ இது வந்து நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். என்னால் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தங்காட்டி என்னால் பேசி எந்த இடத்துலையும் வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையோட பேசுகிறீங்கன்னா விட்டுருவாங்க. நான் என்னால் பேச முடிஞ்சது, ஏன்னா என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ தப்பாக ஏதாவது வந்து மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதே இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம சிங்கப்பூர்லேருந்து வரும்போது இங்கே தான் 8 மணி நேரம். அது இங்கே கீழே எல்லாம் படுத்துருந்தேன். இது போட்டு நம்ம படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திரும்பவும் வந்து டிபார்ச்சர் போய் செக்இன் பண்ணி போனோம். இந்த இன்ஃபர்மேஷன் டெஸ்கோட இருக்குது. நம்ம ஹாஸ்டலுக்கு லொக்கேஷன் சொல்லி இங்கே வெளியிலேருந்து பஸ் இருக்கான்னு கேட்கணும். அப்பா எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. என்னடா காமன் நேரம் துருவி பணத்துலேருந்து அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுலாம் நமக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது, அவங்க நாட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் இது பண்ணி தான் ஆகணும். சரிங்க, கிளம்புவோமா? இன்ஃபர்மேஷன் சென்டரில் கேட்டேன். நம்மளோட ஹாஸ்டல் பேம்பு பேக் பேக்கர்ஸ் வந்து இங்கேருந்து 8 கிலோமீட்டருங்க. நியூ டவுன் பீச் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இன்றைக்கி என்னென்னா பப்ளிக் ஹாலிடேவாமா. யூஸ்வலாக இங்கேருந்து பஸ்ஸே இருக்குமாம்மா. இன்றைக்கி வந்து ஏதோ ப்ராப்பர்ட் முகமது அவர்களோட பர்த்டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி லீவ் ஆகிட்ருக்கு ஃபிஜியில், பப்ளிக் ஹாலிடே. அதனால் டவுன் பஸ்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆப்ஷன் அப்படின்னா டாக்ஸி எடுக்க சொன்னாங்க. டாக்ஸி வந்து $20 அதாவது கிட்டத்தட்ட $800 வருது 8 கிலோமீட்டருக்கு. தாங்காதுடா நம்ம பட்ஜெட்டுக்குன்னு சொல்லிட்டு வேறு என்ன தான் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டேன்.
வெளியில் போனால் இந்த லோக்கல் ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்குங்க, ஷேர் வேனு அது வருமாமா. அது $1.5 2 இது கொடுத்தோம்னா ஜெட் பாயிண்ட்னு இடத்துக்கு போகுமாமா. ஸோ அங்கே போயிட்டு, அதாவது டைரெக்டாக இங்கேருந்து அந்த ஷேர் டாக்ஸி கிடையாதுங்க, ஷேர் ஆட்டோ கிடையாது. ஸோ ஜெட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொன்றுக்கு இது கிடச்சா இல்லை ரெகுலர் டாக்ஸி எடுத்தாலும் நீங்கள் வந்து அந்த நியூ டவுன் பீச், அதாவது ஹாஸ்டலுக்கு போயிடலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, மாற்றியாவது போவோம், பொறுமையாக போய் சேருவோம். ஆனால் வந்து டாக்ஸி மட்டும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டிட்டு நடக்கிறேன். மெயின் ரோட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். டாக்ஸி தனுவோம். இதில் பீச் ரிசார்ட் இதுங்க. சாரி, அவசரப்பட்டு இது பண்ணிட்டேன். வெளியில் போகணும் நல்லா. இப்போ இதெல்லாம் ஸோ இதான் ஏர்போர்ட்டு. அதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? சமோவாக்கு திருடுறது இது ஏர்போர்ட்டு ஃபெனாலோ. இது நாடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் செமையாக பெருசாக இருக்குது. இந்த பசிபிக்லேயே பெரிய ஏர்போர்ட்டில் முக்கியமான ஏர்போர்ட்டு. நல்லா கூட்டமாகவும் இருக்குது. ஒரு பெரிய கண்ட்ரியோட ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. ஹலோ, where can I get share taxi to Jet Point? Jet Point? Yeah. No, regular taxi. Normal people going. Local. Normal, eh? Yeah. We can stop one car. This one too expensive. No. This one. And the local, the local bus is not running today? No, they are running. All running. Yeah. But don't take this one. Yellow ones are very expensive. No, expensive. I know. Yeah. I'm a budget traveler. I can't take that. Yeah, no. Don't take this one. But share taxi. Your budget is how much? There's usually share taxi. We can get for $1, $2. We can go to Jet Point, no? No, I think no. $1, $2, no. Because No, which is the main road? Yeah, this is the main road. But you can catch a bus there. Ah. You just go there, traffic light, then another side there's a bus stop there. Ah, okay. So you can get a bus I'll there. get bus. Thank you. Okay. ஆனால் இன்ஃபர்மேஷனில் பஸ் இல்லை. இன்னும் நாங்கள் இவரை கேட்டால் இருக்கேங்கிறாரு. சரி ஓகே, வாங்க பார்த்துக்கலாம் வாங்க. எதுவுமே இல்லைன்னா ஃபைனலாக டாக்ஸி இருக்குது. அது வந்து நம்ம கடைசி ஆப்ஷனாக தான் வைக்கணும். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீப்பாக 20 சொல்லியிருக்காங்க அவங்க, $20 நம்ம அதுக்கு கீழே 10 கிலோயாவது போகணும் அட்லீஸ்ட். பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு. பகலாக இருந்தால் பிரச்சனை இல்லை மணி, அது ஒன்று ரொம்பலாம் அதிகம் இல்லைங்க. மணி 7 கூட அவ்வளோ 6:50 தான் ஆகுது. இப்போ என்ன பிரச்சனை? 8 கிலோமீட்ரு. இது என்ன காமெடின்னு சொல்லலாம் உங்கள்கிட்ட. இமிக்ரேஷனில் இன்ட்ராகேஷன் முடிஞ்சு வெளியில் வந்தால் கஸ்டம்ஸில் நான் வந்து இதெல்லாம் எழுதி கொடுப்போம்ல, நான் அதையும் எடுத்துகிட்டு வரல, எனக்கு எந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த டிக்கா போட்டு கொடுப்போமே, அரைவல் ஃபார்மு, அதை கொடுத்தோன்னா அது அந்த லேடி தனியாக கூப்பிட்டு போயிட்டாங்க. இன்னொரு இன்ட்ராகேஷன். நம்ம ஏதோ தெரியாமல் நம்ம வந்து ஸ்டாம்பையே பொய்யா வாங்கிட்டு போகணும்னு வந்துருவோமோன்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி யார் இமிக்ரேஷன் ஆஃபீஸர்னு கேட்டு அவங்கக்கிட்ட இவெல்லாம் கரெக்டாக நான் வச்சுருந்தானு கேட்டேன். மறுபடியும் வருது. எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அது பண்ணாங்க. நான் சொன்னேன், பாருங்கள் 61 கண்ட்ரிஸ் போயிருக்கேன், அமெரிக்கன் வீசா பாஸ்போர்ட்டில் இருக்குது, ப்ராப்பர் ட்ராவல் ஐட்டனரி இருக்குது, நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுட்டு இட்ஸ் ஓகே, நான் உங்கள் நாட்டை ப்ரொமோட் பண்ண வந்திருக்கேங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாரி புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் விட்டாங்க. ரொம்ப மட்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ராகேஷன் அது இதுன்னு பெரிய கண்ட்ரீஸ்லாம் நம்மளை விட்டுருக்காங்க. இது வந்து ஒரு பக்கா டூரிஸ்ட் கண்ட்ரி, இவ்வளோ இது பண்ண தேவையில்லை, இருந்தாலும் நடக்குது. இருந்தினும் நாடி ஏர்போர்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுதான் என்ட்ரி இருக்குது. பஸ்ஸில் போவாங்க, போயிட்டு அந்த பக்கம் இருக்கும் நாங்கள் பஸ் ஸ்டாப்பு பார்ப்போம். அங்கே பாருங்கள் லோக்கல் மக்கள் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ பஸ்ஸோ ஷேர் டாக்ஸியோ ஏதோ ஒன்று வரும், பிடிச்சி போயிடலாம். மும்பை டெல்லியிலேருந்து நிறைய பேர் வந்து ஹனிமூன் இதுக்கெலாம் வராங்க ஃபிஜி. ஏன்னா நிறைய ஹிந்தி பாப்புலேஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிஜியை பற்றி தெரியும். சென்னையிலேருந்து அதிகமாக வர்றதில்ல, வராங்க ரொம்ப கம்மி. மற்றபடி நம்ம ஆளுகளுக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இருக்கவங்களுக்கு ஃபிஜியை பற்றி தெரியும். நிறைய பேர் வந்து ஹாலிடே வருவாங்க, ஹனிமூன் வர்றது, ஃபேமிலி வெக்கேஷன் எல்லாமே வெரைட்டியாக. இது எல்லாத்துக்குமே உகந்த நாடுங்க. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பேசுவோம். வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி ஏறுவோம். வந்துருச்சுங்க லோக்கல் வேனு. இதில் போகலாமாம்மா பாருங்கள், நாடி டு லவ் டு கவுட் நாடி. ஸோ நாடி உள்ள டவுன் சென்டர் தான் அந்த ஜெட் பாயிண்ட், அங்கே தான் போகணும். Can I sit here? Yeah. Okay, sure. thank you. So you also get off but Jet Point? Yeah. Okay. Let me know where I need to get out. Yeah, thanks. First time traveler, that's all. Thank you. So இதில் வந்து 1.50ங்க, அது 60 ரூபா. சமாளியும் இதே ரேஞ்சு தான் இருந்தது, 2 தலா மினிமம். வந்துட்டோம், மிச்சம் கொடுக்குறாங்க. தேங்க்யூ. 3.5 2 1.50. சரி ஓகே 3.50 வந்தாச்சுங்க ஜெட் பாயிண்ட்டு. சாரி
திஸ் இஸ் த நாடி சென்டரில் இருக்கும், டவுன் சென்டர். ஸோ நம்மளுது அங்கே ஒரு லெஃப்ட் எடுக்கு பார்த்தீங்களா, ரைட் எடுத்து உள்ளே ஒரு 2-2.5 கிலோமீட்டர் போகும். ஓகே, that road around 2 to 3 kilometers. Yeah. Okay, we can walk, right? Yeah, you can. Maybe 30 minutes walk. Yeah. Okay. But keep your phone, yeah? It's safe in Nadi. No, yeah, it's safe. Okay, but still Yes. to be okay. Yeah. Okay, I understand. Okay, so Yeah, take yeah. care. Thank you. Yeah. Set. Thank you. Bye. Bye. சான்ஸே இல்லை இந்த பொண்ணு. அங்கே வரும்போது சொல்லி இந்த மாதிரி பஸ்ஸான்னு கேட்டதுக்கு இல்லை இந்த மாதிரி ஷேர்ட் வேணும் வரும்னு சொல்லி கரெக்டாக நான் உங்களை இறக்கி விட்றேன், நானும் அங்கே தான் இறக்குறேன்னு சொல்லி கரெக்டாக நம்மளை இறக்கி விட்டாங்க. இதுக்கு மேலே வேணும்னா நம்ம டாக்ஸி எடுத்தும் போகலாங்க. 2 to 3 கிலோமீட்டருங்க, கரெக்டாக தெரியல எனக்கு, நெட் தெரியாதங்காட்டி டைரெக்ஷன் மட்டும் இப்போ ஆஃப்லைனில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் நடந்தால் மேக்ஸிமம் அரை மணி நேரம் to 40 நிமிஷம். டாக்ஸியில் போனால் 5 நிமிஷத்தில் போயிடலாம். எங்கே பார்த்தாலும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். அத்தனை ஹிந்தி கம்யூனிட்டி இருக்காங்க, தமிழ் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பேசுவோம். எல்லாமே ஒரே இதில் போனால் எப்படி. ஸோ ஸ்வாகத் அது நம்மளுக்கு தான் ஹிந்தி ரெஸ்டாரண்ட்டு. தமிழ் கடைகளும் இருக்கும் கண்டிப்பாக, பட் தமிழ் பேசுவாங்களான்னு தெரில. சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி தான், அதான் மறந்துருப்பாங்க தமிழ். பட் பாரம்பரியம்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இது கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட்டுங்க. அதாவது இந்திய நம்மூர் ரெஸ்டாரண்ட்டு லோக்கலாக இருக்கும் தெரியுங்களா, சாதாரண ஒரு பஜ்ஜி போண்டா கூட அந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா இங்கே நாடியில். இன்னும் கொஞ்சம் மேபி அந்த பக்கம் போனால் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் போனால் சீப்பாக சாப்பிட்லாம் நம்ம. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம இட்ஸ் ஓகே, எனக்கு தெரிஞ்சு இங்கேயே சாப்பிட்டு போகிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இருக்க பீச் ஸ்டைலில் இந்தியன் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, காஸ்ட்லியாகவும் இருக்கும். இங்கெல்லாம் ஏதாவது லோக்கல் கடையில் சாப்பிட்டா நடந்தோம்னா ஜம்முன்னு போயிடலாம். அங்கே கூட இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்த மாதிரி தான் இருக்குது. சினிமா தியேட்டர்லாம் இருக்குதுங்க, லைஃப் ஆஃப் சினிமா. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் படம் ஹிந்தி படம் கன்ஃபார்மாக ஓடும். நம்ம தமிழ் படம் யாருக்கு தெரியும், கோட் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது, போனால் தெரியும். டூரிசம், ஃபிஜி, சினிமா தியேட்டரு மெயின் சென்டரில் இருக்கும். நைட் கிளப்பு, லைவ் கரோக்கி பயங்கரமாக இருக்க மாட்டிருக்கேன். பக்கத்தில் வந்து பார்த்தக்கப்புறம் தாங்க தெரியுது அது மினிமார்ட்டு அந்த பக்கம் இருக்கிறது. இந்தியன் ரெஸ்டாரண்ட் அந்த பக்கம் எங்கேயோ இருக்கு, நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன், கொஞ்சம் கவனிக்காம விட்டேன். சரி ஓகே, நம்ம வந்து டுவர்ட்ஸ் நம்மளோட ஹாஸ்டல் நடக்க ஆரம்பிச்சிருவோம். பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம். இங்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கமர்ஷியலான ஏரியா. அதனால் நைட் 10-11 மணி வரைக்கும் சாப்பாடு கடை எல்லாம் இருக்கும். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாடி சிட்டி சென்டரில் இன்னும் நிறைய குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் போகவே ட்ரை பண்ணுவோம், போயிட்டு பார்த்துக்கலாம். வந்தாச்சுங்க. ஸோ இந்த ரோட்டில் ஒரு அப்படியே வளைஞ்சு போகணும், 2 to 3 கிலோமீட்டர். லிஃப்ட்டுக்கு இது கிடைக்குமான்னு பார்த்தா எனக்கு வந்து டவுட்டு தான். சமூகம் எப்படி இருந்தது அதுக்கு அப்படியே நேர்மாறாக இருக்குது இந்த இடம். நம்ம ஊரில் நம்ம நாட்டாலும் சிட்டி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு டெவலப்டாக பயங்கரமாக மக்கள் தொகையோட ஒரு ப்ராப்பர் இது மாதிரி தான் இருக்குது. ஏபிஐயில் பக்கத்தில் கூட வர முடியாது, பக்கத்தில் நடந்து போக ட்ரை பண்ணுவோம், லிஃப்ட்டும் கேட்போம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. போயிட்டுருக்கோங்க. இப்போ பாருங்கள் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஹலோ பிரதா. Hello, Bula. Yeah, Bula. I'm Kumar from India, travel vlogger, budget traveler. Joseph from Fiji. Joshua, nice meeting you. Yours? Hello, I'm Lizzie. Lizzie, thanks Lizzie. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க, பாஸ்போர்ட்லாம் வாங்கி செக் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரியல் டூரிஸ்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னா வந்து விட்டாங்க. நம்ம ட்ராவல் vloggerன்னு சொன்னோன்னா உங்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப தூரங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர். இவரும் அதான் சொல்கிறாரு, நைட் நேரத்தில் நடந்து வராதிங்க, டாக்ஸி யூஸ் பண்ணுறீங்க, ஏதோ இவங்க இருந்துங்காட்டி ஆச்சு அப்படிங்கிறாங்க. என்ன இருக்குன்னு தெரியல. பசிபிக்லாம் சேஃப் தானே, இங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரை கேட்டாலும் நைட்டில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, போக போக இந்த நாட்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் சிறப்பாக தான் போகுது, பாப்பா என்ன நடக்கும் அப்படின்னு. Okay, thank you very much. Thank you brother. Thank you Joseph. Thank you sister. Thanks a lot. Thank you brother. Thanks a lot. Thank you. See you. Bula. Bula வெல்கம். அவங்க தான் நமக்கு சொல்கிறோம், நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். சரி விடுங்க, நமக்கு தெரிஞ்சது ஒரு வார்த்தை தானே. பீச் கிளப்பு பயங்கரமாக இருக்கே, கார்டன். இந்த இடம் பீச் ஏரியாங்க, அந்த பக்கம் நியூட்டன் பீச்சு. பட் இதுதான் நினைக்கிறேன். Bamboo backpackers? Welcome, yes. welcome. Okay. Thank you, Bula. இதுதாங்க ரிசப்ஷன் வந்தாச்சு. ஓ, நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே, டே ட்ரிப்ஸ்லாம் இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, வந்துட்டோம். இதான் ரிசப்ஷன். இருங்க, கூப்பிடுவோம், வருவாங்க. அவ்வளோதாங்க, செக்இன் முடிச்சிட்டேன். அப்படியே நம்ம ரூம் கூப்பிட்டு போகிறாங்க.
நம்மளது வந்து 24 பெட் டாமு. இது வரைக்கும் இப்படி ஒரு டாமில் நீங்கள் தங்கியிருக்கவே மாட்டோம். நம்ம 8 பெட்டு, 4 பெட்டு, 6 பெட்டு, 10, 16 பெட் டாம் கூட தங்கியிருக்கேன். முதல் முறையாக 24 பெட்டு டாம், ஒரே ரூமில் 24 பெட்டு. அதிசய போகிறீங்க, அப்படி தான் நினைக்கிறேன். அதை கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, எப்படி செம்மையாக இருக்குல்ல? Can I get the lower bed? I'll take this. Oh, okay, fine. எத்தனையோ ஹாஸ்டல் பார்த்துருக்கோம், பெட்டு பார்த்துருக்கோம். எவ்வளோன்னு சொல்லவே இல்லைங்க. சீப்பஸ்ட் உங்களுக்கு 25 ஃபிஜியன் டாலருங்க. அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு கரெக்டாக 950. booking.comல தான் புக் பண்ணேன். பட் அதுலேயே பேமெண்ட்டும் எடுத்துட்டாங்க. கிரெடிட் கார்ட்லேயே கொடுத்துருந்தேன், அதுலேயே பணம் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் பார்த்து தான் தூங்கணும், எல்லோரும் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். என்ன மழை இங்கேயே இருக்கலாமா இல்லை மாற்றலாமான்னு நம்ம கிடைக்கிற நல்ல அனுபவத்தை பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். வெளியில் போயிட்டு நம்ம விலாக முடிச்சிருவோமா? நிறைய பேக் பேக்கர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு நாடியில் சமோவா மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டூரிஸ்ட் அதிகமாக வர்ற கண்ட்ரிங்கிறதுனால ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்குங்க. இதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஹாஸ்டல். booking.comலையும் hostelworld.comலையும் கண்டுபிடிச்சேன். சீப்பஸ்ட் ரேட் இது தான், 25 ஃபிஜி டாலர். அதாவது 12 யூஎஸ் டாலர், $11 950 இந்தியன் ருபீஸ். சமோவாவில் ஜெயின்ஸ் பீச் கிளப்பில் ஆரம்பித்த பயணம் காலையில் 9 மணிக்கு அங்கே ஒரு லிஃப்ட் கிடச்சி இது ஃபெரி பாயிண்ட்டுக்கு வந்து ஃபெரியில் ஏறி 2 மணி நேரம் வந்து அங்கே வெயிட் பண்ணி அங்கேருந்து சரி பஸ்ஸை பிடிச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி ஃபைனலாக வந்து அங்கே செக்கினை முடித்து ஃபிஜியில் வந்து இறங்கி 2 இன்ட்ராகேஷனை பக்காவாக முடித்து எந்த பிரச்சனையில் வந்து அங்கேருந்து ஒரு லோக்கல் பஸ் அடித்து சென்டருக்கு வந்து அங்கேருந்து மறுபடியும் காலையில் லிஃப்ட் கிடச்ச மாதிரி இங்கே ஒரு லிஃப்ட்டு நமக்காக கொண்டு வந்து அவரும் வந்து பாஸ்போர்ட்டை வாங்கி செக் பண்ணிட்டு இவன் கரெக்டாக அதுதான் கொண்டு லிஃப்ட் அதுக்கப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் ஃபைனலாக கொண்டு வந்து நம்மளோட பேம்பு பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல் நாடியில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதுதான் விஷயம். அப்பா கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஆரம்பித்தது, மணி இப்போ கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பயணம். சிறப்பாக வந்து சேர்ந்துட்டோம். 61வது கண்ட்ரி. பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து வந்தாச்சுங்க. ஸோ ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது ஒரு மினி இந்தியா, மினி தமிழ்நாடு, குட்டி தமிழ்நாடு. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பேசுவோம். ஓகேவா? நாடி ஒரு 2 நாள் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வேறு இடத்துக்கு போகலாம். இதெல்லாமே உங்களுக்கு அடுத்த எபிசோடில் தெரிய வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்கள் சப்போர்ட்டுக்கு. லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணதை எல்லோரும் காட்டும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறத இடத்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்குறதா இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசிபிக் அட்டகாசமான பசிபிக் சீசன் 9ல் 2வது கண்ட்ரி வெற்றிகரமாக வந்தாச்சு, ஃபிஜி. பார்க்கலாங்க. நன்றி. நான் அப்படியே எங்கள் லோக்கலில் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். நாளைக்கு எந்திரிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பார்க்கலாங்க. நன்றி. பாய்.